என்னடா? நான் பாட்டுக்கு இருந்தேன். நீ தானே தேவையில்லாம என் மனசுல ஆசையை விதைச்ச. நான் என்னடா பண்ணேன்? நீ தானே இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள நான் எனக்கான பொண்ணை பார்ப்பேன்னு சொன்னேன். நீ தப்பான இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றது? ஏன் சொல்ற? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. சோபனா? என்ன சோபனாவை சொன்னேன். யோ, சோபனாவை போய் லவ் லவர்னு போய அப்படின்னா சொல்லு. லவ்னா என்னன்னு? லவ்னா அது ஒரு யோ அப்படி அப்படின்னு கேட்டாலாம் வராது போய. அப்படிதான் லவ்னா உனக்கு என்னன்னே தெரியாது. லவ்னா ஒருத்தரை பிடிச்சி புரிஞ்சு ஒரே வேவ் லென்த்ல டிராவல் ஆகி லைஃப் ஃபுல்லா ஷேர் பண்ணிக்கிறது. ஓஹோ, அப்ப இந்த 6 மாதத்துல 2 பொண்ணை பார்த்து பிடிச்சி புரிஞ்சு ஒரே வேவ் லென்த்ல டிராவல் ஆகி லைஃபை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா போதும், அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு அவளுக்கு பிடிக்கிறது நமக்கு பிடிக்கும்னு நம்பிக்கிட்டு அவ கிடைச்சா போதும்னு போற போக்கில் போய் அதான் லவ்னு நினைச்சுக்க வேண்டியது. அதனாலதான் லவ்வும் கல்யாணமும் பாதியிலேயே பிச்சுக்கிட்டு போயிடுது. அது ஹார்மோன் சேஞ்சுடா. யோ, டோட்டலா கொலப்பிரையா நீ என்ன? உன்னை பத்தி உன்னை விட அவளுக்கு அதிகமா தெரியும். அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். லவ் என்னால அவளை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க முடியலையா? நாளையிலிருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாரு, ட்ரை பண்ணு. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது எங்கடா உங்க கண்ணுக்கு தெரியுது? கண்ண இடத்துல தேடுங்க. என்ன பிரயோஜனம்? தங்கச்சியை கட்டி கொடுக்க கல்யாணம் பண்ணீங்களா இல்ல எங்களை எங்க பெரியப்பாவை திட்டத்துக்காக கல்யாணம் பண்ணீங்களா? ஆமா, கல்யாணத்துக்கு தான் வர முடியல. ஃபோன் பண்ணி சாரி சொல்லிட்டு வாழ்த்த கூட முடியல. ஓஹோ, அவ்வளவுதான் உங்க சொந்தம், லவ், நினப்பு எல்லாம் இல்ல. பேசிட்டு இருந்தாதான் லவ்வா, நினைச்சிட்டு இருந்தாலும் லவ் தான். சரி, நீ என் கூட பேச மாட்டேன்னு தான் நினைச்சேன். இந்த ஜென்மத்துல உன் கூட பேசக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா என்ன செய்யறது, அன்பு அவ்வளவு மானம் கெட்டதா இருக்குது. டேய், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கே அவ்வளோ இருந்தா அப்ப எனக்கு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்குன்னு உங்க அப்பா இருமல் வாங்கிட்ட வேணா கேளு. எங்க அப்பாவை யாருன்னு நினைச்ச? அவன் என் மாமனாரு. அப்ப எங்க அம்மா? என் மாமியாரு. எங்க அம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க உனக்கு? கருப்பட்டி பலகாரம், பால் பணியாரம், அப்புறம் ஒரு 4 வாட்டி நாட்டுக்கோழி எல்லாம். இப்ப என்ன, என் தங்கச்சிக்கு விருந்து வச்சிருக்கோம், எல்லாரும் வாங்க, திருப்பி பண்ணி விட்டு போயிடுறோம். நோ வே. எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்திருக்காரு தெரியுமா? வந்து வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் பார்ட்னர். ஹேய், இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்ப எங்களுக்கு நாங்களும் ஹாப்பி தான். பிகே ஹாப்பி தான் சொல்லு. பிகேங்கிற பெரிய கேனையனும் அங்கதான் இருக்கானா? எப்படிடா? ஆசியாவிலே அவன மாதிரி கேவலமா எவனாலையும் சிரிக்க முடியாது. தூங்கலையா தாத்தா? எப்படிடா தூக்க வரும் நீ இப்படி பேசும்போது? திட்டாத மாதிரியே திட்டுதுல. படிச்ச புள்ள, அதான் பக்குவம். கலெக்டர் ஆகுறதுக்கு இதெல்லாம் தகுதி இல்ல. சொந்த மாதிரி யாராலையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, சொந்த மாதிரி யாராலையும் கஷ்டப்படுத்தவும் முடியாது. டேய், சொந்த பந்தங்களுக்கு எப்படா சோறு போட போற? தாத்தா, முதல்ல நாளைக்கு தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்த ஒழுங்கா போடுவோம்.